நீங்கள் இந்த வீடியோவை மார்ச் 22ஆம் தேதிக்கு முன் பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஆம், வரும் மார்ச் 22 முருகப்பெருமானின் அருளை முழுமையாகப் பெறக்கூடிய மிகவும் சக்திவாய்ந்த நாட்கள். தொடர்ந்து அவமானங்கள், கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லை, என் வாழ்க்கையில விடிவு காலமே வராதா என்று மனதுக்குள் தினம் தினம் அழுது தவிப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். ஏனென்றால் அன்றைக்கு முருகனுக்கு மிகவும் உகந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் ஆதிக்கம் தொடங்கும் மிக மிக அபூர்வமான நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி முழுமையாக குவிந்திருக்கும். சரி, உங்கள் கஷ்டம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அன்று காலை தூய்மையாக குளித்துவிட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கும் முருகன் படத்திற்கு முன்னால் ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்புத்தட்டை வையுங்கள். அதில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி அதன் மீது ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். முருகனுக்கு மிகவும் பிடித்த 6 செவ்வரளி பூக்களை மட்டும் வையுங்கள். நெய்வேத்தியமாக ஒரு செவ்வாழை பழத்தை வையுங்கள். தீபத்தை நெஞ்சார பார்த்துக்கொண்டே ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். உங்கள் கஷ்டம் எதுவோ, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே முருகனிடம் கண்ணீரோடு அழுது கேளுங்கள். இந்த கார்த்திகை நன்னாளின் அபூர்வ சக்தியால் நீங்கள் கேட்கும் அந்த ஒற்றை வேண்டுதல் நேரடியாக அந்த வேல் முருகனின் செவிகளில் சென்று சேரும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்வில் நம்ப முடியாத அற்புதம் நடக்கும். மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் வேல்முருகன் பக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.